தேவா குறி வச்சுட்டா கறி பார்க்காம விட மாட்டேன். சுத்தும் போது கத்தாத, கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். டேய் டீ போடு. லைட்டா போடவா ஸ்ட்ராங்கா போடவா? ஃப்ரீயா போடு. ஃப்ரீயா போடு. நீ என்ன பிச்சையா எடுக்கிற? டேய் பார்த்தேல உங்க கண்ணு முன்னாடி சம்பவம் பண்ணத. ஆமா பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். நீ நடத்துற சம்பவத்தெல்லாம் முந்தா நாள் அவனை சுட்ட, நேத்துக்கு இவனை வெட்டின, இன்னைக்கு இவனை கத்தியால் குத்துற. உங்க ஆளுங்களையே வச்சுக்கிட்டு நீ நடத்துற நாடகம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சா? தெரியுதுல்ல, அப்ப மாமூல குறா. மாமூல் தரேன். என் கண்ணு முன்னாடி அவனாவது அடி, நான் உனக்கு மாமூல் தரேன். இவனுங்களை தவிர டேய் மார்க்கெட்ல எவனாவது வயசு பையன் இருந்தா தூக்கிட்டு வாங்கடா, அடிச்சு ஏர்ல பறக்க விடுவான். போங்க. அதுக்குள்ள எவனை ஏர்ல பறக்க விட்டியா? குண்டு தம்பி, குண்டு தம்பி எங்க இருந்து வர்றீங்க? ஒருத்தன் உதவி கேட்டான், செய்யலன்னு அடிச்சான். பதவி கிடைக்கலன்னு அடிக்கலாம், உதவி கிடைக்கலன்னு அடிப்பாங்க. அப்படி என்ன உதவி கேட்டேன்? அட்ரஸ் கேட்டான், தெரியாதுன்னு சொன்னதுக்கு அடிச்சுட்டான். யாருங்க தம்பி அவன்? இந்த தாதா கிட்ட காட்டுங்க. நம்ம காரை சுத்த விட்டா இது ஆளை சுத்த விடுறேன். யாருக்கிட்ட கேட்கலாம்? பாஸ் இங்கதான் பாஸ் வர்றேன். வாயை மட்டும் மூடிட்டு பேசாம இரு. இந்த அட்ரஸ் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். உனக்கு அட்ரஸ் எடுத்துக்காங்க, அப்பா அம்மா என்ன பெத்து போட்டு வச்சிருக்காங்க. வம்ப இழுத்துட்டேன். இல்லண்ணே பார்த்து சொல்லுங்கண்ணே. சொல்ல முடியாது, போயா. ஐயோ எருமை எதுக்கு இப்படி உருமுது? என்ன? கம்ப எடுத்துட்டேன், கதகளி ஆடாம விட மாட்டேன். ஏண்டா நாங்கெல்லாம் எதுக்குடா அட்ரஸ் கேட்டு ஊர்ல இருந்து வரோம்? உங்களை மாதிரி வெட்டி பசங்க கரெக்டா அட்ரஸ் சொல்வீங்க தானே? அது என்னடா பார்க்காமலே தெரியாது சொல்ல முடியாதுன்னு திமிரா பேசி பாம்பே வரணுமா? இனிமே யார்கிட்டயும் திமிரா பேசுவேன். போயிட்டான். விலாசம் அட்ரஸ் தெரியாம விட மாட்டேன் பொருக்கு. இது நம்ம அட்ரஸ் இல்ல. தேனாம்பட்டை போய் கிண்டு போய் பூந்தமல்லி போய் அப்படி தடா பாருங்க தம்பி. அந்த தடாவில் தான் இந்த அட்ரஸ் அங்கே இருக்கு தம்பி. யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. சரிங்க தம்பி, பஸ்ஸில் பண்ண லேட் ஆகும், இருங்க. வரங்க ஏறுங்க, எந்த சிக்னலும் நிற்கக்கூடாது. பாஸ் எவ அட்ரஸ் கேக்குறான், நீங்க ஏன் பாஸ் ஆட்டோ பிடிச்சு அனுப்புறீங்க? டேய் அவன் கேட்டது எவ அட்ரஸ் இல்லடா, ஏன் அட்ரஸ் தான் கேட்டேன். அதான் அட்ரஸை மாற்றி சொல்லிட்டேன். இப்போ தட்டுவார கலெக்ஷனா? வர வர ரவுடிகளுக்கு மரியாதை எல்லாம் போச்சு. கடைக்காரங்க மாமூலு தர மாட்டேங்கிறாங்க, போலீஸ்காரங்க மாமூலு வாங்காம விட மாட்டேங்கிறாங்க. ஒரு ரவுடி கை காசை போட்ட தொழில் பண்ண முடியும். இந்த காசை வச்சு அண்டா சோறு சாப்பிட்றவங்களுக்கு என்னால ஒரு அளவு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியலையடா. கேட்ட திறக்கல, பூட்டை உடைக்கல, எப்படி உள்ள வந்து உட்காந்த? பூட்டை உடைச்சா செலவாகுன்னு ஓட்டை உடைச்சிட்டு உள்ள வந்தேன். 30 ரூபா பூட்டை உடைச்சா செலவாக மட்டும் 3000 ரூபாய் ஓட்டை உடைச்சிட்டு வந்திருக்க. ஏன் வந்த? உதவி செய்யலைனாலே அடிப்பேன், பொய் சொன்னா பயங்கரமா அடிப்பேன். உன்னை எங்கடா இருக்கீங்க? டேய் 1 2 3 எண்ணுவேன், அதுக்குள்ள யார் என்ன முதல்ல தொடுறாங்களோ அவங்கள விட்டுருவேன். ஆனா நானா தேடி கண்டுபிடிச்சேன், துரத்தி துரத்தி அடிப்பேன். 1 2 3 4 5. எங்கடா அவன்? யாருடா? அதான் நம்பியார் மாதிரி மீசை வச்சுக்கிட்டு நாகேஷ் மாதிரி இருப்பானே அவன் தான். எங்க அண்ணா இங்க அதான் எங்கடா? கிரவுண்ட் ஃப்ளோர்ல பாருங்கண்ணா. அண்ணா அண்ணா நான் இங்க இருக்கேன். நான் தாங்க பட்ஜெட் தொட்டு இந்த குண்டு பச்சைங்க ஜீட் பண்றாங்கண்ணா. எந்திரிங்கடா. எந்திரிங்கடா எருமைகளா. உன்னெல்லாம் ஒரு கருப்பா இருக்கிறவன் இன்னும் ஒரு கருப்பா இருக்கிறவனை அடிக்க கூடாது. ஏண்டா? கருப்பா இருக்கிறவன் அடிச்சா நாளைக்கு வெள்ளையா இருக்கிறவன் கருப்பா இருக்கிறவனை ஈஸியா அடிப்பேன். சரி, கருப்பா இருக்கிறவன் இன்னொரு கருப்பா இருக்கிறவன் கிட்ட போய் சொல்ல மாட்டா. அட்ரஸ் தெரியல சொல்ல வேண்டியது. நிறுத்துங்க தம்பி, அட்ரஸ் கேட்டு தெரியலன்னு சொன்னதுக்கு அந்த அடி அடிக்கிறீங்க. அட்ரஸ் சொந்தக்காரன் நானு. ஏன் அட்ரஸ் தான் சொன்னா நீங்க என்ன எந்த அடி அடிப்பீங்க? அதே அட்ரஸை மாத்தி சொல்லிட்டேன். இந்த அட்ரஸ் உங்களுதா? ஆமா தம்பி. அப்ப நீங்க தான் தேவா? இல்ல இருங்கடா. ஆமா தம்பி. நான் உங்களை தானே பார்க்க வந்தேன். எதுக்கு? இந்த ஊர்ல நீங்க தான் பெரிய ரவுடின்னு சொன்னாங்க. அப்படியா? யாருப்பா சொன்னா? ஊர் எல்லையில பேசிக்கிறாங்களே.
பாத்தீங்களாடா நான் எவ்வளவு பெரிய ரவுடின்னு வெளியூர்காரனுக்கே தெரிஞ்சிருக்கு, உள்ளூர் டீ கடைக்காரனுக்கு தெரியல. சொல்லுங்க தம்பி, நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா? எனக்கு ஒரு உதவி பண்ணணும். யாரையாவது அடிக்கணுமா? நடிக்கணும். நடிக்கணுமா? நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன். நீங்க தான் அந்த பொண்ணை மிரட்டி என்னை எப்படியாவது லவ் பண்ணுவீங்க. நோ, நீ எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல, நான் அந்த வேலை மட்டும் செய்ய மாட்டேன். நீ மிரட்டினதுக்காக நான் வரல, ஒரு தாதாவை ப்ரூவ் பண்றதுக்காக வந்திருக்கேன். வெல் டன். இதுதான் காலேஜா? ஆளு யாருன்னு காட்டு, நான் யாருன்னு காட்டுறேன். பாய்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த கருப்பு வண்டியில வர வெள்ளை பொண்ணு தான் என் ஆளு. காக்கா கலர்ல இருக்கிற இவனுக்கு ஓட்கா கலர்ல ஒரு பொண்ணா? சரி நீ கிளம்பு, நான் போய் டீல் பண்ணிட்டு வரேன். என்ன நான் வேணா ஓரமா நின்னு நீங்க எப்படி டீல் பண்றீங்கன்னு வேடிக்கை பார்க்கட்டுமா? நான் டீல் பண்ற பார்த்தா நீ ஃபீல் பண்ணுவ. எனக்கு சாதுவாவோ சாப்பிட்டாலும் பேச தெரியாது. சொல்லி பாப்பீங்க கேட்கறேன்னு பேபி ஸ்டாப். நான் யார் தெரியுமா? தேவா. என் பையன் ஒன்னு லவ் பண்றேன். நீயே பையன் மாதிரி இருக்க, உனக்கு ஒரு பையனா? அத்தி மரக்காயா. எனக்கு வேண்டிய பையன் ஒன்ன லவ் பண்றேன். ஆளு ஹைட்டா வெயிட்டா கருப்பா கலையா மொத்தத்துல உனக்கு மேட்சா இருப்பேன். நீ அவனை லவ் பண்ற. எனக்கு மாமூல் வேண்டாம். பாஸ் பேன் நடக்கிறா. லவ் லெட்டர் எழுத போறான், எழுதட்டும். பேனா பெருசாகுது. போய் ரொம்ப நேரம் ஆச்சு. தேவா, தேவா, டேச்சி சுமாரா. தேவா, 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 என்னாச்சு? படிக்கிற பொண்ணாடாவ, அடிக்கிற பொண்ணுடா. பேனாக்குள்ள வெப்பன்ஸை வச்சு ஈவரக்கம் இல்லாம அடி வெளுத்துட்டு போயிட்டா. அடிச்சாளா? உன்ன அடிச்சாளா? நான் லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அடிச்சாளா? அட ஆமாடா, மூக்குல 1/2 லிட்டர் ரத்தம் ஒழுகுது. அதை பார்த்து அடிச்சாலான்னு கேக்குற. அப்ப சக்சஸ் தான். நான் நினைச்சது சரியா இருக்கு. என்ன நினைச்ச? ஒண்ணு இல்ல, நானா போய் ஐ லவ் யூ சொல்லியிருந்தா அவ கோவத்துல நடிக்க வந்திருப்பா. அதான் உன்னை அனுப்பி டெஸ்ட் பண்ண. இப்ப கோவத்துல உன்னை அடிச்சாலா? கண்டிப்பா அவ ஃப்ரெஷ் பீஸ் தான். யாரையுமே அவ லவ் பண்ணல. நீ என்ன ஒரு தாதாவை அனுப்பலையா? மாமாவத்தை அனுப்புனியா? அத்து மரக்காயா. இனிமே அந்த பொண்ணை வேற ரூட்ல லவ் பண்ண போறேன். அப்பாடி, அப்ப ஏன் வேலை முடிஞ்சுல? இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. ஹே வாடி, யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஓல்ட் ஸ்டைல், யானையோட செல்ஃபி எடுக்கிறது நியூ ஸ்டைல். ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணு. ஃபாலோ பண்றான்டி. அங்க பாருடி, அவ எங்க போனாலும் உன்னைய ஃபாலோ பண்றான்டி. என்ன லவ் பண்றியா? நான் ஏங்க உங்களை புதுசா லவ் பண்ணோம்? ஆல்ரெடி நீங்க என் லவர். எப்போ? போன ஜென்மத்துல. புது கதை சொல்றியா? புது கதை இல்லைங்க, பூர்வ ஜென்மத்து கதை. போன ஜென்மத்துல நான் ஐயர் பையன் சீனு, நீங்க பாய் பொண்ணு பானு. நம்ம 2 பேரும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம். நம்ம வீட்லயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் நம்ம வழக்கமா சந்திக்கிற இடத்துல பேசிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேரும் தனியா இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருந்த ஒரு கராட்டே மாஸ்டர் என்ன அடிச்சு போட்டு உங்களை ரேப் பண்ணிட்டான். அந்த துக்கத்தை தாங்க முடியாம நம்ம 2 பேரும் மலை உச்சியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டோம். சாகும்போது இந்த ஜென்மத்துல தான் ஒன்றும் சேர முடியல, அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மத்திலேயாவது ஒன்று சேருவோம்னு சொல்லிட்டு செத்துட்டோம். ஏங்க, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. உங்களுக்கு ஞாபகம் வருதா பானு? லூசாயா நீ? போன வாரம் எக்ஸாம்க்கு படிச்சதே மறந்துடுது, போன ஜென்மம் ஞாபகம் வருதான்னு கேக்குற? எனக்கே போன வாரம் தாங்க பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் படிப்படியா வர ஆரம்பிச்சது. கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் போன ஜென்ம ஞாபகம் வருங்க.
அப்போ நீங்களே என்னை தேடி வருவீங்க. பாய். அவன் சொன்ன மாதிரி நீ அவனும் போன ஜென்மத்துல லவரா இருந்திருப்பீங்களோ? போன ஜென்மலாம் சுத்த நான்சென்ஸ். கம் ஆன். கேர்ள்ஃபிக்க குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் பூர்வ ஜென்மத்தை பத்தி. பூர்வ ஜென்மம்ன்றது போன ஜென்மத்துல நிறைவேறாத ஆசையோட இறந்தவங்க அடுத்த ஜென்மத்துல பிறக்கும் போது போன ஜென்மத்துல பார்த்த இடத்தையோ பார்த்த மனிதர்களையோ மறுபடியும் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள் வரும். அதுதான் பூர்வ ஜென்மம். சார், இவகிட்ட கூட ஒருத்தன் நேத்து நான் உன்னை போன ஜென்மத்துல லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு போனா சார். அப்படியா? சார், அவன் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்காக போன ஜென்மம்லாம் போய் சொல்லிட்டு போனான். அவன் சொல்றதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார். நோ 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 நோ, இது மாதிரிலாம் சொல்லாதம்மா. வேர்ல்ட்ல நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்திருக்கு. லண்டன்ல பிறந்த 16 வயசு பையன் பிரான்ஸ்ல இருக்கிற 45 வயசு பொம்பளைய பொண்டாட்டின்னு சொல்லி அங்க அடையாளங்களை கரெக்டா சொல்லியிருக்கான். ஷாக்கான அந்த பேரண்ட்ஸ் விசாரிச்சு பார்த்ததுல அந்த லேடியோட ஹஸ்பண்ட் செத்த அன்னைக்குதான் அந்த பையன் பிறந்திருக்கான். அந்த லேடியோட ஹஸ்பண்டுடைய மறுஜென்மம் தான் அந்த பையன்னு ப்ரூஃப் ஆயிருக்கு. சார், நீங்க சொல்றது வேணா உண்மையா இருக்கலாம். ஆனா அவன் லவ் பண்றதுக்காக ஃப்ராட் பண்றான். நீ அதை லவ் ப்ரப்போசலா எடுத்துக்கிற, ஒரு ப்ராஜெக்டா எடுத்துக்கோ. நீ மட்டும் அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணிட்டா நீ சைக்காலஜில PhD வாங்கிடலாம். ஆஃப்டர் தட் யூ பிகம் a doctorate. தெரியுங்க, உங்களுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்துருச்சு. அதான் என்ன தேடி வந்திருக்கீங்க. உண்மையிலேயே நம்ம 2 பேரும் போன ஜென்மத்துல லவ் பண்ணோமா? எங்க பாட்டி மேல சத்தியங்க, நம்ம 2 பேரும் லவ் பண்ணோம். உன்னால ஏதாவது ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ண முடியுமா? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? மலை உச்சியிலிருந்து நம்ம 2 பேர் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டோமே, அந்த மலையை காட்டட்டுமா இல்ல காதல் கவிதைகளை மகாபலிபுரம் கல்வெட்டுல எழுதணுமே அதை காட்டட்டுமா? போன ஜென்மத்துல நம்ம 2 பேரும் உண்மையிலேயே லவ் பண்ணிருந்தா நம்ம எழுதினது அந்த மகாபலிபுரம் கல்வெட்டுல அப்படியே தானே இருக்கும். இன்டர்நெட்ல எழுதுனது வேணா அழியலாம், ஆனா கல்வெட்டுல எழுதுனது அழியவே அழியாது. அப்போ இன்னைக்கே போய் பார்க்கலாம். இன்னைக்கேவா? ஆக்சுவலா நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இப்போவே போய் பார்க்கலாம். இப்போவே வா. வயிறு பசி கொல்லுதே. ஏண்டா ஒரு பிரியாணி வாங்க எவ்வளவு நேரம்டா? நம்ம ஏரியாவில் 4 கடை ஏறி இறங்கிட்ட பாஸ். எவனும் பிரியாணி தர மாட்டான் பாஸ். மாமூல் தான்டா கேட்டீங்க. மாமூலா டீ கூட நமக்கு மாமலா தர மாட்டானுங்க. எவன் பிரியாணி தருவானுங்க? கடைசியா ஒரு பாய் கடைக்கு போய் உங்களுக்கு உடம்பு சரியில்லை 2 நாளா கொலைப்பட்டினு கெஞ்சி கேட்டு பார்த்தேன். அவர் என் மேல பரிதாபப்பட்டு நீ ஓரமா உட்காரு, உனக்கு கடைசி அடி பிரியாணி தரேன்னாரு. இருந்து வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க பாஸ், வேற என்ன சொல்லுங்க, கொடுத்துறேன். அடி பிரியாணிக்கே இப்படி அழுகிறான் இவன்லாம் ஒரு தாத்தா. ஏன் வண்டி நிறுத்துறீங்க? ஒண்ணுக்கு வருதுங்க. பிரியாணி ரொம்ப தீஞ்சு போயிருக்கேடா. பிரியாணி தீஞ்சுதால பரவாயில்ல பாஸ், நானே சாப்பிட்டுக்கிறேன். தீஞ்சு போனது மீஞ்சு போனல தின்னு தின்னு பழைய குப்பலாரி மாதிரி ஆயிட்டியேடா. போடாங்கிட்டு அடி உங்க சாப்பிட விடுங்கடா, பசிக்குது இல்ல பாஸ் போன் ரிங்காவது பாஸ். அவன் தான் கூப்பிடுறான், மாமாவளை பார்க்கத்தான் கூப்பிடுறான். பேசாம கும்பகோணத்துல இருக்கும்னு சொல்லிடுவோமா? பாஸ் கும்பகோணம் ரொம்ப தூரம், மகாபலிபுரம் சொல்லுங்க, அப்பதான் நம்புவான். லவ் யூடா தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்க இருக்க? நாங்க ஒரு சம்பவ விஷயமா மகாபலிபுரம் வரைக்கும் வந்திருக்கோம். நானும் மகாபலிபுரம் தான் வந்துட்டு இருக்கேன். முட்டை பயலுக்கு பிறந்த முட்டை கோசு சொல்றவ நீ சொல்ல விடாம. தம்பி ஒரு சின்ன மர்டர் விஷயமா மெரினா பீச் வரைக்கும் வந்திருக்கேன். நீ எங்க வேணாலும் இரு. இன்னும் 1/2 மணி நேரத்துல மகாபலிபுரத்துல இருக்கிற பாறையில பானு சீனுன்ற பேர்ல காதல் கவிதைகளை அங்கங்க கிறுக்கி வைக்கிறேன். 1/2 மணி நேரத்துல கறிக்கட்டையை வச்சு கக்கூஸ்ல கூட பேர் எழுத முடியாது. இப்போ நீ கல்வெட்டுல எழுதி வைக்கலனா கல்லறையில உன் பேர் எழுத வேண்டியது இருக்கும். நான் எழுதிட்டாரு. டேய் உடனே குட்டி எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கடா. பிரியாணியை சாப்பிட வரீங்களாடா? எங்கடா பிரியாணி? ஹலோ, ஏன் இவ்வளவு ஸ்லோவா போறீங்க? கொஞ்சம் வேகமா போங்க. வேகம் முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம்னு ஆக்சிடென்ட்ல சேர்த்து எங்க தாத்தா சொன்னாருங்க. அதுக்கு குட்டி யானையெல்லாம் கிராஸ் பண்றதுக்கு ஸ்லோவா போவீங்களா? குட்டி யானை? ஒரு ரவுடி கிட்ட கையை வெட்டு காலை வெட்டுன்னு சொல்லிவான்னு பார்த்தா பாறையில பேரு வெட்ட சொல்றானே. உண்மையிலே நீ கையை காலை வெட்டியிருந்தா அவன் எதுக்கு பாறையில பேரை வெட்ட சொல்ல போறான்? டேய் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கவிதையை பாறையில எழுதுங்கடா. டேய் டேய் என்னங்கடா தலையை தொங்க போட்டு நிக்கிறீங்க? எழுத தெரியாதா? படிக்கவே தெரியாது பாஸ். ஏதோ
பால்வாடி வரைக்கும் போய் படிச்சதுனால பாறையில் பேர் எழுதுற லெவலுக்கு அது வளர்ந்துருக்கேன்டா. எறா இதத்தை. என்னது பாஸ்? என்ன ஒளி சத்தம் கேக்குது? கேக்குதுல கேக்குதுல இப்பதாங்க உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பூர்வ ஜென்ம ஞாபகம் வருது. இந்த இடத்த பார்த்த உடனே நீங்க அப்படியே பழைய பானுவா மாறுறீங்க. பாஸ் என்னடா வந்துட்டாங்க. போடா, வந்துட்டேன். வயிற்று தள்ளிக்கிட்டு நிக்காத. போடா போடா. எங்க எழுதி வச்சிருக்கான்னு தெரியலையே. குழப்புது கருமா. டேய், முட்டாளுக்கு பிறந்த முட்டை கோசு. எந்த பாறையிலயும் காணுமே. ஒரு இடத்துல நில்லுங்கடா பல்கா. ஏய், நம் காதல் பயணம் மற்றும் ஒரு தரித்திரம்னு எழுதிருக்கு. சரித்திரம்னு தானே எழுதிருக்கணும். ஆத்தாடி, தொண்டையிலே இறக்கிடுவேன். சொதப்பிட்டானே. சரி, சமாளிப்போம். ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஒன்னா சேர்ந்திருந்தோம்னா சரித்திரம், சேரலையா அதான் தரித்திரம்னு எழுதிருப்போம். கவலைப்படாதீங்க, இந்த ஜென்மத்துல ஒண்ணு சேர்ந்து அது சரித்திரமா மாத்திருவோம். சரி, இந்த பாறையில வேற எங்கேயாவது எழுதிருக்கான்னு போய் பார்க்கலாமா? பார்க்கலாமே. உன்னை தண்டா தேடி இருந்தேன். ஏண்டா தப்பா எழுதுனது இல்லாம ஹார்ட்டின் பதிலா கிட்னி வரைஞ்சு வச்சிருக்கேன். கிட்னி இப்படித்தான் இருக்குமா? ஒரே நிமிஷம் போட பாரு. இங்க வேற யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. தோணுதுல ஒண்ணு இல்லைங்க, போன ஜென்மத்துல நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது நிறைய லவர்ஸா இருந்தாங்க. அந்த ஞாபகம் தான் உங்களுக்கு வந்திருக்கு. இன்னொரு இடத்துல பார்க்கலாமா? வாங்க. டேய், பாறை தூக்கிட்டு மேல வாங்க. டேய், எதை பானையை தூக்கிட்டு வாங்குற மாதிரி சொல்ற? தூக்குங்கடா. என்ன இல்லடா, இறக்குங்கடா. பாறையை தூக்குங்கடா. இப்படி டக்கு டக்குன்னு திரும்பாதீங்க, எனக்கு பக்குன்னு இருக்குது. பாஸ் ரொம்ப வெயிட்டா இருக்கு, அவனையும் கூப்பிடலாமா? செருப்பால் அடிப்பேன். ஏங்க, நீங்க கோஆபரேட் பண்ணாதானே உங்களுக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் கொண்டாட முடியும். ப்ளீஸ். ஏங்க, இந்த கவிதை படிச்சா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? அப்போ போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணுமோ அது இந்த ஜென்மத்துல பண்ணா உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் வரல. என்ன பண்ணோம்? நான் உங்க கையை பிடிக்க, நீங்க என் கண்ணை பார்க்க, அப்படியே நீங்க இந்த பாறை மேல சாய, நான் உங்க மேல சாய, அப்படியே பாறை எங்க மேல சாய, நாங்க நசுங்கி சாகணும். ஏண்டா, நீ லவ் பண்ண நாங்க தான் கிடைச்சமாடா. யாரோ பேசுற சத்தம் கேக்குது. கேக்குதுல? அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா பழைய ஞாபகம் வந்துருச்சுங்க. சரி, கல்லுல மட்டும்தான் எழுதி வச்சோமா? கப்பல்லையா? போன ஜென்மத்துல நம்ம 2 பேர் அந்தமான் போகும்போது கப்பல்ல நம்ம 2 பேர் பேரையும் எழுதி வச்சிட்டோம். ஐயோ, இவன் கப்பலை செய்ய சொல்லுவான் போல இருக்கே. போடா. டேய், வாங்கடா. ஏங்க, நான் சொல்றது நீங்க நம்புறீங்களா? பாறை உண்டு போகுதுடா. ஒரு 20% நம்புறேன். ஆனா நீங்க ஐயர் பையன் சீனுங்கிறதான் என்னால நம்பவே முடியல. ஏங்க, நான் நிஜமாவே ஐயர் பையன் சீனு தாங்க. என்ன நம்புங்க. உங்களுக்கு 100% கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன லவ் பண்ண ஆரம்பிங்க. போலாமா? ஏங்க, அங்க எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க, நீங்க இங்க சோகமா உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க ஆடலையா? இல்லைங்க, நெக்ஸ்ட் வீக் வரப்போற கல்ச்சுரல்ஸ்ல வெஸ்டர்ன் தான் ஆடணும்னு இருந்தேன். சரி. இப்போ பரதநாட்டியம் மட்டும்தான் ஆடணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அதுக்கு? எனக்கு பரதநாட்டியம் தெரியாது. என்னது? உங்களுக்கு பரதநாட்டியம் தெரியாதா? ஏங்க, நீங்க எவ்வளவு பெரிய பரதநாட்டியம் டான்சர் தெரியுமா? எப்போ? போன ஜென்மத்துல. நீங்க ஆடினா இந்த ஊரே உங்களை பார்க்கும், ஆனா நீங்க என்ன மட்டும்தான் பார்ப்பீங்க. அப்படிதாங்க நம்ம காதல் ஆரம்பிச்சது. ஆனா அப்பவும் பாருங்க, உங்க மாஸ்டரால ஒரு பிரச்சனை. ஏன் மாஸ்டர் என்ன லவ் பண்ணாரா? என்ன லவ் பண்ணாங்க? ஐயே, நீங்க நினைக்கிற மாதிரி ஆம்பளை மாஸ்டர் கிடையாது, அழகான பொம்பளை மாஸ்டர். ஆமாங்க, ஒரு பக்கம் நீங்க என்ன லவ் பண்றீங்க, இன்னொரு பக்கம் மாஸ்டர் என்ன லவ் பண்றாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மாஸ்டர்
இந்தாங்க உங்க கொலுசு. அது கொலுசு இல்ல, என் மனசு. என்ன மாஸ்டர் சொல்றீங்க? இன்னைக்கு என் மனசை திறந்து உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். நடனம்தான் என் மூச்சு, நடனம்தான் என் இதய துடிப்பு. காசலங்கிய பத்தியே சிந்திச்சு என்ன உன்னை பத்தி சிந்திக்க வச்சிட்டியடா சேனு. புரியலையே. மண்டு மண்டு இன்னுமா நோக்க புரியல? நான் உன்ன லவ் பண்றேன். நேக்கு வெக்க வெக்கமா வருது. இதுல வெக்கம் வேற. மாஸ்டர், சொல்லுங்க சேனு. நான் உங்களை மாஸ்டரை தான் பார்க்குறேன், லவ்வரா பார்க்கல. சேனு, அன்னைக்கு நான் ஆடும்போது என் ஆட்டம் நல்லா இருக்குன்னு சொன்னையே. நான் நடக்கும்போது என் நட நல்லா இருக்குன்னு சொன்னையே. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஆனா எப்பயாவது நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். சேனு, நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலையேடா. மாஸ்டர், என்னால உங்களை லவ் பண்ண முடியாது. ஏன்னா நான் உங்க ஸ்டூடெண்ட் பானுவை லவ் பண்றேன். பானு ஆடுற வித்தி என்கிட்ட கத்துக்கிட்டு காதல் வித்தி அவன்கிட்ட காட்டியிருக்க. நீ பண்றது குரு துரோகம். மாஸ்டர், முத்தின கத்திரிக்காய் மாதிரி இருக்கீங்க. இப்படி உங்களுக்கு பிஞ்சு கத்திரிக்காய் மேல ஆசை வரும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது ஒரு அங்களோட மிங்கலா இருப்பீங்கன்னு நினைச்சேன். சீனு மட்டும் இல்லைன்னா நான் செத்துருவேன். அப்போ அன்னைக்கு தபலா மாஸ்டர் கூட தனியா ரூம்குள்ள என்ன பண்ணீங்க? நான் அங்க தபேலா கத்துக்கிட்டேன். தவளு போன வாரம் ஃப்ளூட் மாஸ்டர் கூட ஃபுல் டைம் என்ன பண்ணீங்க? நான் ஃப்ளூட் கத்துக்கிட்டேன். இப்படி பேசி பேசியே எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்க. பானு வாய மூடு. நானும் பார்த்துட்டே இருக்க, ஓவரா பேசிட்டே இருக்க. சீனு, இவ்வளவு பிடிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். என்ன பிடிக்கலங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லு பார்க்கலாம். நீங்க ஆம்பளை மாதிரி இருக்கீங்க. இந்த ஜென்மத்துல அதை ஒண்ணு சேர முடியல. அடுத்த ஜென்மத்துல அதை ஒண்ணு அடையாம விட மாட்டேன். I love you, சீனு. 2 பேரை லவ் பண்ற அளவுக்கு நீ என்ன அவ்வளோ அழகானவனா? ஏங்க, இந்த ஜென்மத்துல தாங்க நான் கருப்பு கலரு, போன ஜென்மத்துல கமல் கலரு. போன ஜென்மத்துல பிறந்த நீயும் பிறந்திருக்க, நானும் பிறந்திருக்கேன். ஆமா. அப்படின்னா அப்படின்னா அந்த மாஸ்டரும் பிறந்திருக்கணும்ல? கரெக்ட், அவங்களும் பிறந்திருக்கணும். அப்ப நான் அந்த மாஸ்டர் பார்க்கணும், அவ்வளவுதானே. இங்கதான் எங்கேயோ சித்ரா மாஸ்டர் இருக்காங்கன்னு என் உள் மனசு சொல்லுங்க. இங்கதானா? எங்க? ஏங்க, சலங்கை சத்தம் கேக்குதுல? என் கணக்கு சரியா இருந்தா இங்கதான் எங்கேயோ பரதம் ஆடிட்டு இருக்காங்க. போன ஜென்மத்துல கொலுசு, இப்போ சொம்பு. சீனு, வந்துட்டியா? நீ செம்பு கொடுக்குற ஸ்டைல பார்க்கும்போது நீ தான் சீனுன்னு ஞாபகம் வந்துருச்சு. போன ஜென்மத்தோட சீனு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. வா, லவ் பண்ணலாம் மாஸ்டர். ஐயோ சீனு, இந்த ஜென்மத்துல நீங்க ரொம்ப லேட். இப்போ நான் அவங்கள தான் லவ் பண்றேன். யோ, நான் இப்போ உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன். அதானே. ஏங்க, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி போறோம். அதான் மாஸ்டர் கிட்ட சொன்னேன். சீனு, அவளையே கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டியா? ம், 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 ம். வெக்கத்தை விட்டு கேட்குறேன். அவளை கட்டிக்க, என்னை வச்சுக்க. முடியாது. போன ஜென்மத்திலாவது பார்க்க நான் ஆம்பளை மாதிரி இருக்கேன்னு ஒரு காரணத்தை சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ண. இந்த ஜென்மத்துல என்னை என்ன காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ண போற? சொல்லு சீனு. போன ஜென்மத்திலேயாவது நீங்க ஆம்பளை மாதிரி இருந்தீங்க. இந்த ஜென்மத்துல ஐட்டம் மாதிரி இருக்கீங்க. என்னண்டி வார்த்தை? முடிவா என்ன சொல்ல வர்ற? இந்த ஜென்மத்திலயும் அவங்கள தான் லவ் பண்றதா ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீ ஃபிக்ஸ் ஆயிட்ட, அதனால நான் வெக்ஸ் ஆயிட்டேன். மாஸ்டர் சொன்னா கேளுங்க. என்னங்க பாவம் மாஸ்டர், உங்களுக்காக சூசைட் பண்ற லெவலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன குறைச்சல்? நீங்க அவங்கள ஏன் லவ் பண்ணக்கூடாது சொல்லுங்க. என்னது ட்விஸ்ட் இந்த பக்கம் திரும்பிருச்சு? இங்க வாடி. கேடா, ஓவரா நடிச்சு மொத்தத்தையும் சொதப்பிடலான்னு பாக்குறியா? ஏதாவது பண்ணி சரி கட்டு. இப்ப பாரு அப்படியே ட்விஸ்ட மாத்திரும் பாரு. விடுங்க சீனு, விடுங்க. பானு ப்ளீஸ் கம். எப்ப எனக்காக உன்னோட காதலை விட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணியோ அப்பவே நானும் முடிவு பண்ணிட்டேன்.
உனக்காக என்னோட காதலை விட்டு கொடுக்கணும்னு இந்த கருவாப்பைய உன உசுருக்கு உசுரா விரும்புறியாமா? நீங்க 2 பேரும் தாமா சரியான ஜோடி. நான் வாரேன். மாஸ்டர் கூப்பிட்டீங்களா சீனு? எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அவசரப்பட்டு அதுக்காக நீங்க குத்தி வாங்க வாங்க போயிடலாம் ஓடிடலாம். போயிட்டானா? நான் உங்களுக்கு அக்காவா? ஹலோ, அவங்க அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. சான்ஸே இல்லை. அவங்க வரமாட்டாங்க. ஏய் நான் வா கூப்பிடுறா. போவோம். வேணாம் பாஸ், 5 பேரா? 5 பேர்னா என்ன? 50 பேர் வச்சு சமாளிப்பேன், 5 பேர் சமாளிக்க மாட்டோமா? ஹலோ, நான் தேவா. ஏய் வரியா ஆ? வரியாடி கருவாச்சி. ஆ? 500 ரூபாய் தரேன். 5 பேர் தான். எது? ஆளுக்கு 100 போட்டு தரோம். ஏய் சரி விட்டுடு. ரிங்கா தட்டுமா? ஏய் 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 நான் அந்த மாதிரி ஆளு இல்ல. ஏய் உன் வரல கும்புடு இருக்கு. இருடா. மாமா உனக்கு உம்மா தரட்டுமா? பைடா போட. என்னவா கூப்பிடுறேன் கச்சேரிக்கா? ரூமுக்கு. இன்னைக்கு டான்ஸ் ஆனல என்ன பார்த்து ஒருத்தனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாமா. பாண்டியன் ஹோட்டல்ல ரூம் போட்டுருக்கு வர்றியான்னு கேக்குறேன். அதைத்தான் நான் செருப்பு பிஞ்சு போயிரு. விவரமா சொல்ல வேண்டியதானடா. டே உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தா நேரம் அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானடா. அதை விட்டுவிட்டு பூர்வ ஜென்மம் பூசணிக்காய் ஜென்மம்னு சொல்லிட்டு டான் மாதிரி இருந்த என்ன இப்படி டான்ஸர் மாதிரி உட்கார வச்சுட்டியாடா? ஏய் இப்பெல்லாம் சுமாரான பொண்ணுங்களே தெருவுக்கு 10 பேர், பஸ் ஸ்டாண்டுக்கு 20 பேர், ஏரியாக்கு 50 பேருன்னு ஃபாலோ பண்றாங்க. இவ வேற சூப்பரா இருக்கா. இவ்வளெல்லாம் தெருவுக்கு 50 பேர், பஸ் ஸ்டாண்டுக்கு 100 பேர், ஏரியாக்கு 200 பேர் ஃபாலோ பண்றது போதாதுன்ட்டு ஃபேஸ்புக்ல வேற 5000 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. இவளுக்கெல்லாம் வழக்கமா ஐ லவ் யூ சொன்னா அசால்ட்டா வேணான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பா. அதான் பூர்வ ஜென்மம்னு சொல்லி புது ரூட்ல லவ் பண்றேன். பொய் சொல்லி லவ் பண்றிய தப்பு இல்ல? பொய் சொல்லி லவ் பண்ணலாம்டா, பொய்யா தான் லவ் பண்ணக்கூடாது. நீ வேணா பாரு, இன்னும் ஒரு வாரத்துல அவளே என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவா. அதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்லிக்கிறேன். ஏய் நீ வேணா பாரு, கண்டிப்பா இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகும். திவ்யா. ஹலோ, நான் திவ்யா பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு போன ஜென்மம் ஞாபகம் வந்துடுச்சு. போன ஜென்ம ஞாபகம் வந்துருச்சா? ஏங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா? அம்மா சத்தியமாங்க. சரிங்க, உங்களுக்கும் ஞாபகம் வந்துருச்சு, எனக்கும் ஞாபகம் வந்துருச்சு. நாளையிலேருந்து நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாங்க. அதுலதாங்க ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? போன ஜென்மத்துல உன்னை அடிச்சு போட்டு என்னை ரேப் பண்ண கராத்தே மாஸ்டர் இந்த ஜென்மத்திலயும் பிறந்திருப்பான்ல. அதுக்கு நீ என்னையும் சித்ரா மாஸ்டரையும் தேடி கண்டுபிடிச்ச மாதிரி அந்த கராத்தே மாஸ்டரையும் கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி அவனை அடிச்சாதான் நான் அவனை லவ் பண்ணுவேன். இது என்னடா புது குழப்பமா இருக்கு. இல்லாத கராட்டே மாஸ்டர் எங்கிருந்து கண்டுபிடிக்க? சரிங்க, ஆனா இதுதான் கடைசி தடவை. நீங்க சொன்ன மாதிரி அந்த கராட்டே மாஸ்டர் கண்டுபிடிச்சு உங்க முன்னாடியே அடிச்சா நீங்க என்ன லவ் பண்ணுவீங்களா? கண்டிப்பா லவ் பண்ணுவேன். அப்போ கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுறேன். பாய். டேய் அப்படியே கராட்டே மாஸ்டர் மாதிரியே இருக்கடா. லவ்வுக்காக தசாவதார கமலஹாசனை விட அதிகமா கெட்ட போட்டேன்டா. அதை விட்றா, நீ இந்த கெட்டப்ல பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல அவளை என்ன லவ் பண்ண வைக்கணும். இப்படித்தானே எல்லா கெட்டப்லையும் சொல்ற? சரி சரி, அவ வர நேரம். சரி சரி, எங்க கராட்டேல ஒரு ஸ்டெப் போடு. இப்ப பாரு. டேய் இது பரதநாட்டியம்டா. அப்படியா? இப்ப இது கரகாட்டம்டா. ஏப்பா கராத்தேனா எப்படி பாடுறது? கராட்டே இப்படி ஆடுறதா? டேய் கராட்டேனா ஆடுறது இல்லடா, அடிக்கிறதுடா. அடிக்கிறதா? கராத்தேனா ஆடுறதுன்னு அவங்க தான்ப்பா சொன்னாங்க. அடிக்கிறது என் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வராதேப்பா. அவ வர நேரம் வேற ஆயிடுச்சு. சரி நான் போட்ட ஸ்டெப் அப்படியே போடு. போடுப்பா போடுப்பா போடு போ 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 போடுப்பா. ஆத்தாடி டேய், உன் காதல் வெறி கண்ணுல தெரியுது. கழுத்துல அடிச்சு என்ன காலி பண்ணிடாத. அது நீ பண்ற பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து இருக்கு. டேய் அவ வந்துட்டா. ரெடி ரெடி ரெடி. எதுக்கு இப்ப குட் மார்னிங் வைக்கிற? குட் மார்னிங் இல்லடா, இதுவும் கராட்டே தான். வாங்க வாங்க, கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. எந்திரா. ஏங்க இவன் தாங்க போன ஜென்மத்துல நடிச்சிட்டு உங்களை ரேப் பண்ண கராட்டே மாஸ்டர். மன்னிப்பு கேளுடா. என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு உங்களை ரேப் பண்ணதுக்கு மன்னிப்பு கேக்குறாங்க. கரெக்ட். ஆமாங்க. என்னங்க
இவனை எப்படியே விட்டுறக்கூடாது, சுட்டுறணும். ஐயோ பூர்வ ஜென்மமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்னு லவ் பண்றதுக்காக போய் சொல்லி என்ன பல கட்டப்பு போட வச்சுக்க. அவனை விடாத ஷூட் பண்ணு. ஏங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை நாளா போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டு இருந்த. இனி ஏமாத்த முடியாது. நீ பண்ற ஃப்ராட் தானலாம் எனக்கு தெரியும். உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. ஐ ஹேட் யூ. ஏங்க திவ்யா, நம்ம லவ் பண்ண இந்த 3 மாசத்துல தியேட்டரு, பீச், பார்க்கு, ஷாப்பிங் மால்னு கூட்டிட்டு போயிருக்க. எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன் ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போற? முதல்ல இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது நிறுத்து. ஏன் நல்லா தானே இருக்கு? எங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண பிடிக்காது. அப்ப என்ன பிடிக்கும்? ஃபார்மல் ட்ரெஸ் போட்டு டீசென்ட்டா வா. ஃபார்மல்ஸா? இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சரி ஓகே. ஏய், அவர் ஏன் பார்த்து பயப்படுற? அவர் என் அண்ணன். அண்ணனா? கிளம்பலாமா? சாப்பிட்டு போயிடலாம் சார். இல்ல மீட்டிங் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே சார். என்ன வேலை பார்க்கறாரு உங்க அண்ணன்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. எஸ்ஐயா? டிசி.